அரசினுடைய மிகச்சிறந்த திட்டங்களில் ஒன்றாக புத்தகங்களை, அறிவார்ந்த சிந்தனைகளை தமிழகம் முழுக்க பரப்பப்பட வேண்டும். அதிலும் குறிப்பாக பாமரர்களிடம், பள்ளி செல்லக்கூடிய குழந்தைகளிடம், கல்லூரிகளிலே படிக்கக்கூடிய இளம் நெஞ்சத்தினரிடம் என்றெல்லாம் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அதிலும் குறிப்பாக அறிவொளியிலே எனக்கும் தொடர்பு இருக்கிறது என்கின்ற அந்த அடிப்படையில் எனக்கு முன்பு பேசிய தோழர் முத்துசெல்வன் அவர்களுடைய உரையை நான் கேட்டபோது எனக்கு உண்மையிலேயே அமுதா அவர்கள் சொன்னதைப் போல பழைய சிந்தனைகள் வந்துவிட்டன. கிராமங்கள் தோறும் சென்று அறிவொளி இயக்கத்தின் சார்பாக கதைகளை சொல்வது, பாடல்களை பாடுவது, வீதி நாடகங்களை நடத்துவது என்று சொல்லி மாபெரும் ஒரு பேர் இயக்கமாக, ஒரு பண்பாட்டு இயக்கமாக அறிவொளி இயக்கம் இங்கே நடைபெற்றது. எனவே அந்த சிந்தனைகளெல்லாம் என்னுடைய மனதிலே நிழலாடின. அன்பார்ந்த பெரியோர்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, இந்த மண், நாம் நின்று கொண்டிருக்கிற மண்ணை பற்றிய ஒரு நினைவினை இந்த நிகழ்ச்சியினுடைய தலைமையேற்று உரையாற்றிய மரியாதைக்குரிய திட்ட அலுவலர், ஊராட்சி ஒன்றியங்கள் அவர் தன்னுடைய கருத்தை இங்கே பதிவு செய்தார். உண்மையிலேயே நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த மண், வேலூர் மண், இதனுடைய பெருமிதங்களை குறித்து நாம் உணர்ந்திருக்கிறோமா? நம்முடைய பிள்ளைகளுக்கு இதை பற்றியெல்லாம் நாம் சொல்கிறோமா என்கின்ற ஐயப்பாடு உண்மையிலேயே இருக்கிறது. இந்திய அளவிலே, தமிழ்நாடு அளவிலே மட்டுமின்றி இந்திய அளவிலே பல முதன்மைகளுக்கு பெயர் போன இடம் என்று சொன்னால் அது வேலூர் தான். வேலூர்காரர்கள் என்கின்ற முறையிலே நமக்கு நாமே கூட நீங்கள் கைகளை தட்டிக்கொள்ளலாம். பொதுவாக இந்திய வரலாற்றை எழுதக்கூடிய வரலாற்று ஆசிரியர்கள் தென்பகுதி வரலாற்றை எப்பொழுதுமே இளக்காரமாக பார்க்கின்ற ஒரு பார்வை என்பது உண்டு. அவர்கள் தென்பகுதியில் இருக்கின்ற வரலாற்று நிகழ்வுகளை வரலாற்று நிகழ்வுகளாக அங்கீகரிக்காமல் புறக்கணிக்கின்ற ஒரு போக்கு என்பது மிக தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் உங்களுக்கு ஒரு உண்மையை நான் சொல்ல வேண்டும். இந்திய அளவிலே கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுகளிலே கிட்டத்தட்ட 80 விழுக்காடு கல்வெட்டுகள் தமிழில் எழுதப்பட்ட கல்வெட்டுகள் என்கின்ற செய்தி இருக்கிறது. ஆனால் ஆங்கிலத்தில் எழுதுகிறவர்கள், ஆங்கிலேயர்களை தவிர வடநாட்டினர் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை புறக்கணிப்பது என்பது ஒரு காழ்ப்புணர்ச்சியினுடைய அடிப்படையில் மட்டுமின்றி தமிழினுடைய அருமை பெருமைகளை தெரிந்து கொள்ளாததன் விளைவாக இது நடக்கிறது. விடுதலை போராட்டத்தினுடைய வரலாற்று பக்கங்களை நாம் திருப்பி பார்த்தால், புரட்டி பார்த்தால் தோழர்களே, வேலு நாச்சியார், மருது சகோதரர்கள், வீரபாண்டிய கட்டபொம்மன் என்கின்ற அந்த வரலாற்றை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அதற்கு பிறகு வெள்ளையர்கள் இந்தியா முழுமையையும் பிடித்து விடுகிறார்கள். அதற்கும் கூட காரணமாக இருந்தது ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்திலே வந்தவாசியில் நடந்த போர்தான். ராபர்ட் கிளைவ் நடத்திய அந்த போரின் விளைவாகத்தான் இறுதியாக அவர்கள் பிரெஞ்சு படையினரை விரட்டி அடித்து இந்தியா முழுக்க வெள்ளையர்கள் கைப்பற்றி ஆளத் தொடங்கினார்கள் என்பது வரலாற்று செய்தி. எனவே அதற்கும் நம்முடைய வேலூர் மண் தான் காரணமாக இருந்திருக்கிறது. இன்னொரு செய்தி, அப்படி காரணமாக இருந்த அந்த அடிமை தலையை போராடி விடுதலை பெற வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தோடு நாம் அமர்ந்திருக்கின்ற அந்த கோட்டை மைதானத்திலே, வேலூர் கோட்டையில் 1806ஆம் ஆண்டு நடந்த அந்த முதல் விடுதலை போர் இருக்கிறதே, அது மிக மிக முக்கியமான ஒரு போர். அன்பார்ந்த தோழர்களே, ஃபதேர் ஹைதர், திப்புவினுடைய மகன், இங்கே கொண்டு வந்து சிறை வைக்கப்படுகிறான். திப்பு போரிலே வீர மரணம் அடைகிறார். திப்புவை போன்ற ஒரு மாபெரும் வீரன், மிகச்சிறந்த ஒரு போர்சீக்கன் என்று சொல்லக்கூடிய ஒரு முன்னோக்கி பார்க்கக்கூடிய பார்வையை கொண்ட அரசன் என்பவன் இந்தியாவிலே மிகவும் குறைவு. ஆனால் துர்பாக்கியமாக ஒரு மதவாத கண்ணாடியை போட்டுக்கொண்டு திப்புவை பார்க்கக்கூடிய ஒரு போக்கு என்பது
இந்திய வரலாற்றிலே இருந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் உண்மை எப்பொழுதுமே உண்மையாகத்தான் இருக்கும். எனவே திப்பு உயர்ந்து நிற்கிறான். அவனுடைய உயரத்தை யாராலும் குறைக்க முடியாது. திப்புனுடைய வீர மரணத்திற்கு பிறகு ஃபதேர் ஹைதர் இங்கே இந்த கோட்டையிலே சிறை வைக்கப்படுகிறான். சிறை வைத்த பிறகு அவனுக்கு ஒரு எண்ணம் வருகிறது. தன்னுடைய தந்தையினுடைய கனவை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம். அதனால் அந்த கோட்டையிலே இருக்கக்கூடிய போர் வீரர்களை ஒருங்கிணைத்துக் கொண்டு முதலிலே ஒரு போரை அவன் நிகழ்த்துகிறான். கோட்டை பூட்டப்பட்டிருக்கிறது. இதற்கு அதிகாரியாக இருக்கக்கூடியவர் ராணிப்பேட்டையில் இருக்கிறார். அவர் ஒரு வெள்ளை அதிகாரி. காலை 10 மணிக்கு தொடங்கக்கூடிய அந்த கலவரம் என்பது தீவிரமடைகிறது. செய்தி நடுப்பகலுக்கு போய் அந்த அதிகாரிக்கு சேருகிறது. அவர் வந்து சேர்வதற்குள் மாலையாகி விடுகிறது. மறுநாள் தான் அந்த கலவரத்தை அவர்கள் புரட்சியை அடக்குகிறார்கள், ஒடுக்குகிறார்கள். அன்பார்ந்த பெரியோர்களே, அந்த செய்தியை நான் படித்த போது உண்மையிலேயே நான் உடைந்து போனேன். ஃபதேர் ஹைதர் அவர்களை இங்கே இருக்கக்கூடிய அந்த பீரங்கியினுடைய முகப்பிலே கட்டி குண்டை வைத்து சுட்டிருக்கிறார்கள். அவருடைய உடல் சுக்குநூறாக பிய்த்து இந்த வான்வெளியிலே வீசி எறியப்பட்டிருக்கிறது. வேலூர் நகரத்திலே சற்றேறக்குறைய 2 வாரங்களுக்கு மேலாக கழுகுகள் சுற்றி கொண்டு வட்டமடித்துக் கொண்டிருந்தன என்று நம்முடைய நாத்தார்காட் மேனுவல் குறிப்பிடுகிறது. வரலாற்று ஆவணம், அரசு செய்தி அந்த அளவிற்கு. ஆனால் வடக்கினுடைய வரலாற்றை பார்க்கக்கூடிய வரலாற்று ஆசிரியர்கள் வேலூருடைய அந்த வரலாற்று செய்தியை முக்கியத்துவம் தராமல் இந்த ஒரு முதல் விடுதலை போராட்டத்தை அங்கீகரிக்காமல் இதை ஒரு கலவரமாக வேலூர் முட்னி என்று சொல்லி அதை மாற்றி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இதைவிட ஒரு வரலாற்று அயோக்கியத்தனம் என்பது வேறு எதுவும் இருக்க முடியாது என்று நான் நினைக்கிறேன். எனவே நாம் பெருமிதமாக சொல்லிக் கொள்ளலாம், வேலூர் தான் இந்திய விடுதலைக்கு வித்திட்ட முதல் மண் என்கின்ற அந்த முழக்கத்தை மிகவும் பெருமிதத்தோடு வரலாற்று ஆதாரங்களோடு நம்மால் சொல்லிக்கொள்ள முடியும். அன்பார்ந்த நண்பர்கள், அப்படி வேலூரிலே இன்னொரு செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். கேட்வே ஆஃப் இந்தியா அல்லது கேட்வே ஆஃப் அமெரிக்கா என்றெல்லாம் ஒரு நாட்டை முன்வைத்து சொல்லுகிற போது வெளியிலிருந்து வரக்கூடியவர்கள் அந்த நாட்டிலே நுழைகின்ற அந்த வழியை கேட்வே என்று சொல்வார்கள். அப்படி யோசிக்கிற போது நான் படித்த அந்த நூல்களிலே எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. இந்த தமிழ்நாட்டை எத்தனையோ பேர் ஆண்டிருக்கிறார்கள். நாயக்கர்கள் ஆண்டிருக்கிறார்கள், மராட்டியர்கள் ஆண்டிருக்கிறார்கள், முகலாயர்கள் ஆண்டிருக்கிறார்கள், வெள்ளையர்கள் ஆண்டிருக்கிறார்கள் இந்த மண்ணை. இவர்களெல்லாம் எப்படி நுழைந்தார்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே என்கின்ற ஒரு செய்தி. தமிழ்நாட்டினுடைய கேட்வே ஆஃப் தமிழ்நாடு என்று சொன்னால் எதை சொல்ல முடியும், எதை சொல்லலாம், எதை சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு வினாவினை எழுப்பிக் கொள்ளுகிற போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. மராத்தியர்களும் நாயக்கர்களும் அதே போல முகலாயர்களும் தமிழ்நாட்டிற்குள் ஊடுருவிய அந்த இடம் என்பது வேறு எங்கும் இல்லை, நம்முடைய வேலூர் மாவட்டத்திலே இருக்கக்கூடிய குடியேற்றம் தான் அந்த பகுதி என்று நமக்கு செய்திகள், வரலாற்று செய்திகள் சொல்லுகின்றன. அதன் வழியாக அவர்கள் வந்து வேலூரை சூறையாடி கபலீகரம் செய்த பிறகு அப்படியே அவர்கள் ஆரணிக்கு போகிறார்கள், அப்படியே செஞ்சிக்கு போகிறார்கள், தஞ்சைக்கு போகிறார்கள், அப்படியே மதுரைக்கு போகிறார்கள். கி ராசநாராயணன் அவர்கள் எழுதிய அவருடைய நாவல் கோவலபுரத்து கிராமம், கோவல கிராமத்து மக்கள் என்று சொல்லி 2 நாவல்கள் இருக்கின்றன. 2 நாவல்களையும் நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதிலே பல செய்திகள் தெரியும். அப்படி பல வரலாற்று சிறப்பு மிக்க இந்த மண் வேலூர் மண். தொண்டை மண்டலம் சான்றோர் உடைத்து என்று சொல்வார்கள். இந்த தொண்டை மண்டலம் என்று சொல்லக்கூடிய அந்த சோழன்
இந்த மண்ணை வெற்றி கொள்வது என்பது அவன் தஞ்சையிலிருந்து வந்த பிறகு அது நடக்கிறது. இந்த சான்றோர்கள் நிறைந்த மண்ணை பற்றிய ஆவணங்கள் நிறைய இருக்கிறதா? மக்களிடம் செய்திகள் போய் சேர்ந்திருக்கிறதா? நம்முடைய தலைமுறைக்கு அதை நாம் கடத்துகிறோமா என்கின்ற செய்திகளை எல்லாம் நான் உங்கள் முன்பாக இங்கு நின்று கொண்டிருக்கிற போதே யோசித்துக் கொள்ளுகிறேன். இதனோடு சேர்த்து என்னுடைய உரையின் தலைப்பாக இணைந்த ஒரு செய்தியை நான் உங்களுக்கு பதிவு செய்ய வேண்டும். அதோடு 2 ஆளுமைகளுடைய பெயர்களையும் நான் இங்கே குறிப்பிட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒருவர் உங்களுக்கு தெரியும், சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள். இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவராக முதல் குடிமகனாக விளங்கியவர். அவர் எங்கு படித்தார்? ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தினுடைய ஒரு அங்கமாக இருந்த சித்தூரிலே சர்வப்பள்ளி என்கின்ற ஒரு கிராமத்திலே பிறந்தவர். அவர் படித்த இடம் எது? இந்த அரங்கத்திலே இருக்கிற யாருக்காவது அந்த செய்தி தெரியுமா? நினைவு இருக்குமா? இந்த அரங்கிற்கு எதிரிலே இருக்கக்கூடிய ஊரிசு கல்லூரியிலே தான் அவர் படித்தார். படித்து அதற்கு பிறகு அவர் சென்று இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவராக அவர் உயர்ந்தார் என்று சொன்னால் மிகச் சிறப்பான ஒரு செய்தி. இன்னொன்று, ஐநா சபையிலே பேசுவது என்பது உலக அளவிலே மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம், பெருமிதம். ஆனால் அந்த ஐநா சபையினுடைய தலைவராகவே ஒருவர் இருந்திருக்கிறார். அவர் ஆம்பூருக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய வெங்கிலி கிராமத்திலே பிறந்தவர் என்று சொல்லக்கூடிய அந்த செய்தியை, ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தினுடைய செய்தியை கேள்விப்பட்ட போது எனக்கு இன்னும் ஆச்சரியமாக இருந்தது. மால்கம் ஆதிசேஷையா அவருடைய பெயர். அவரும் இதே ஊரிசு கல்லூரியிலே தான் படித்திருக்கிறார் என்கின்ற ஒரு செய்தி நமக்கு கிடைக்கிறது. அது மட்டுமின்றி இன்னொரு வரலாற்று செய்தியை, வரலாற்று நாயகரை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். எம்.சி. ராஜா. எம்.சி. ராஜா இந்தியாவிலே ஒடுக்கப்பட்ட மக்கள் திரளிலே இருந்து முதல் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு டெல்லிக்கு சென்றவர். இதே ஊரிசு கல்லூரியிலே தான் அவர் எம்.சி. ராஜா படித்தார் என்று சொல்லக்கூடிய செய்தி நமக்கு கிடைக்கிறது. இத்தனை பெருமிதங்கள் நம்முடைய வேலூரிலே கொட்டி கிடக்கிறது என்பதை நான் இங்கே மிகவும் உணர்வுபூர்வமாக பதிவு செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இதனோடு இன்னொரு செய்தியை நான் இங்கே பகிர்ந்து கொள்ள வேண்டும். உரையெழுத்தும் திரையெழுத்தும் என்று சொல்லக்கூடிய இந்த தலைப்போடு ஒட்டிய செய்தி என்று பார்த்தால், இங்கேயே மேடையிலே கூட பல இடங்களிலே நான் பேசியிருக்கிறேன். இன்று பொதுவாக கலைகளின் அரசி, மருந்துகளின் அரசி, வேதிப்பொருட்களின் அரசி என்றெல்லாம் சிலவற்றை குறித்து பேசுகின்ற ஒரு வழக்கமும் பண்பாடும் நம்மிடத்திலே உண்டு. வேதிப்பொருட்களின் அரசி எது என்று கேட்டால் மிக இயல்பாக மாணவர்கள் கூட சொல்லிவிடுவார்கள். கந்தக அமிலம் H2SO4 என்று அவர்கள் சொல்லிவிடுவார்கள். மருந்துகளின் அரசி எது? பென்சிலின் என்று சொல்லிவிடுவார்கள். கலைகளின் அரசி எது? கண்ணதாசனிடம் நான் போகிறேன் இல்லையா? அவன் மிக அற்புதமாக ஒரு பாடலிலே எழுதுகிறார். காலங்களில் அவள் வசந்தம் என்ற அந்த பாடலிலே கலைகளிலே அவள் ஓவியம் என்று எழுதுகிறார். அப்ப ஓவியம் என்பது மிகச்சிறந்த ஒன்று. கலைகளின் அரசி என்று சொல்லுகிற போது ஓவியம் என்று நாம் சொல்லுகிறோம். அந்த ஓவியத்துக்கு தரக்கூடிய ஒரு இடம் இருக்கிறதே, ஆங்கிலத்திலே சொல்வார்கள், எதை நீங்கள் பார்க்கிறீர்களோ அதை சுலபமாக நீங்கள் நம்பி விடுவீர்கள் என்று சொல்வார்கள். அது உளவியல் ஒரு அம்சம். அது அப்ப இந்த கலைகளின் அரசி என்று சொல்லக்கூடிய ஓவியம் என்பது இன்னொரு வடிவமாக மாறி ஒரு கூட்டு கலை வடிவமாக இன்றைக்கு பரிணமித்திருக்கிறதே, அந்த வடிவம்தான் கலைகளின் அரசி என்று நான் சொல்ல விரும்புகிறேன். அது வேறொன்றும் இல்லை அன்பார்ந்த நண்பர்களே, திரைப்படம் தான். திரைப்படங்கள் உலக அளவிலே வந்த பிறகு
பல்வேறு மாற்றங்கள் வந்துவிட்டன. நான் இன்று நின்று பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது சற்றேறக்குறைய திரைப்படங்கள் உலக அளவிலே வெளியாகி 130வது ஆண்டிலே நின்று நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் அதை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். முதலில் கேமராவை உருவாக்கிய தாமஸ் ஆல்வா எடிசன், அவன்தான் திரைப்படங்களுடைய தந்தை என்று நாம் சொல்ல வேண்டும். அதற்கு பிறகு சித்திரங்களை வேகமாக ஓடவிட்டால் அது அசைகிறது என்கின்ற அந்த உண்மையை அவன் கண்டறிகிறான். அவனுடைய உதவியாளனை வைத்துக் கொண்டு கெனடி லாரி டிக்கன்சன் என்ற அவருடைய பெயர், உதவியாளனுடைய பெயர், அவன் ஒரு கருவியை உருவாக்குகிறான். அந்த கருவியினுடைய பெயர் கைனட்டோகிராஃப். அந்த கைனட்டோகிராஃப் ஒரு வினாடிக்கு 42 ஃப்ரேம்ஸை வேகமாக ஓட வைக்கிறது. பழைய காலத்தில் இங்கே இருக்கக்கூடிய அரங்கத்தில் நிறைய வயதானவர்களை நான் பார்க்கிறேன். டென்ட் கொட்டாயில் சினிமா பார்த்த அனுபவம் உங்களுக்கு இருக்கும். மணலை குவிச்சு வச்சுட்டு அது மேலே போய் உட்காந்துக்கிட்டு போய் பார்க்கறது அப்படின்னு. எங்கள் ஊரில் 2-3 டென்ட் கொட்டாய் இருந்தது. எம்ஜிஆர் படம் போட்டால் அதை கேட்கவே வேணாம், அப்படியே போய் கையில் கற்பூரத்தை கொளுத்தி அந்த ஸ்க்ரீன் முன்னாடி அப்படியே இறங்கி வாங்குவாங்க. அந்த அளவிற்கு ரொம்ப தீவிரமான எம்ஜிஆருடைய பக்தராக ரசிகர்களாக இருந்த காலகட்டம் அதெல்லாம் நம்ம நேரில் நான் பார்த்துருக்கிறேன். டென்ட் கொட்டாயில் படங்களை பார்ப்பது என்பது ஒரு பேரனுபவம் உண்மையிலேயே. அப்போ அந்த ப்ரொஜெக்டரில் ஓடக்கூடிய திரைப்படங்களை எவ்வளவு வேகத்தில் அது ஓட்டுனா அது அசையும் திரைப்படமாக மாறும் என்று சொன்னால் ஒரு வினாடிக்கு 24 ஃப்ரேம்ஸ் என்று சொல்கிறார்கள். 24 ஃப்ரேம்ஸ் இன் a செகண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதை அதற்கு பிறகு உருவாக்குகிறார்கள். இந்த கைனட்டோகிராஃபை வைத்துக்கொண்டு அதற்கு பிறகு மேம்படுத்தப்பட்ட அந்த கருவியை வைத்துக்கொண்டு லூமியர் சகோதரர்கள் தான் முதலில் திரைப்படங்களை எடுக்க தொடங்குகிறார்கள். நண்பர்களே, எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது அந்த செய்தியை பார்க்கிற போது. லூமியர் சகோதரர்கள் சொந்த செலவில் கேமரா வாங்கி எடுக்கிறாங்க சினிமாவை. முதல்ல எதையெல்லாம் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். தொழிற்சாலையிலிருந்து தொழிலாளர்கள் வெளியேறுதல் என்கின்ற ஒரு திரைப்படம், அதுதான் முதல் திரைப்படம். அப்பவே சினிமா யாரை குறிவைத்திருக்கிறது என்று சொன்னால் உழைக்கின்ற மக்களை குறிவைத்திருக்கிறது, தொழிலாளர்களை குறிவைத்திருக்கிறது என்கின்ற அந்த செய்தி. ஏதோ அது இந்த காக்கா உட்கார பணமுழவு விழுந்த அந்த கதை மாதிரி ஏகதேசம் ஒன்றாக இணைகின்ற ஒரு இடமாக அது மாறுகிறது. அப்ப அந்த மாதிரி வந்த அந்த திரைப்படம் இந்தியா முழுக்க பரவுகிறது, உலகம் முழுக்க பரவி இந்தியாவிற்கு பரவுகிறது. இந்தியாவில் முதல் திரைப்படம் யார் எடுத்தார் என்பது உங்களுக்கு தெரியும். தாதா சாஹேப் பால்கே அவருடைய பெயரில் தான் இன்றைக்கு திரைப்பட துறையில் சிறந்து விளங்குகிறவர்களுக்கு விருதுகளை அளிக்கிறார்கள். அவர் முதலில் எடுத்த அந்த மௌன படம் என்பது ராஜா ஹரிச்சந்திரா 1913. அவர் எந்த மொழியில் எடுத்தாரு? உண்மையிலேயே இந்தியில எல்லாம் எடுக்கல, இந்திக்கு அந்த தகுதி எல்லாம் கிடையாது. அவங்க அப்பவே அதை நிராகரிச்சிட்டாங்க. இப்போ ஏதாவது கொண்டு வச்சுட்டு நடுவுட்டில் வச்சிருக்காங்க செத்த பணம் போல. அது ஒரு வேற விஷயம், அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். மராத்தியில் எடுத்திருக்காங்க அந்த படத்தை. மராத்தியில் எடுத்து அதற்கு பிறகு தேவை கருதி சப்டைட்டில்ஸ் போடுறாங்க. ஆங்கிலத்திலும் வேறு மொழிகளிலும் ஹிந்தியிலும் போட்டிருக்காங்க. அப்போ அதற்கு பிறகு ஒரே ஒரு 5 ஆண்டுகளுக்கு பிறகு சினிமா வருகிறது. அது எங்க வந்தது? அதுதான் பெரிய ஆச்சரியம். நாம எங்க நிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல தான் நின்றுட்டு இருக்கிறோம். வேலூர் மக்கள், வேலூர் மண். 1918ஆம் ஆண்டு முதல் தமிழ் படம், மௌன தமிழ் படம் கீசகவதம் எடுக்கப்படுகிறது. இதை எடுத்தவர் இந்த வேலூர் மண்ணை சேர்ந்த நடராஜ முதலியார் அவர்கள். அப்ப இது படித்த உடனே மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது. இந்திய அரசுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டு அரசுக்கு ஒரு கோரிக்கையை நாம் வைப்போம் என்று சொன்னால், தமிழ் சினிமாவிற்கு ஒரு ஆய்வு கூடத்தை அவர்கள் நிறுவுகிறார்கள் என்று சொன்னால், அதை நிறுவுவதற்கு
தகுதி வாய்ந்த உரிய இடம் என்பது வேலூர் நகரம் இன்றி வேறு இல்லை நண்பர்களே. இது ஒரு உரிமை பிரச்சனை. ஏன்னா அது என்னுடைய மூதாதை, என்னுடைய தாத்தா, அப்பா, பாட்டன் என்று நாம் சொல்லிக் கொள்ளலாம். தன்னுடைய சொத்தை இழந்தால் பரவாயில்லை நண்பர்களே, சொத்தை இழந்தால் பரவாயில்லை. நடராஜ முதலியார் சைக்கிள் ஸ்பேர் பார்ட்ஸ் கடையை வச்சுட்டு இருந்திருக்காரு. மெல்ல 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 காரினுடைய உதவி பாகங்களை விற்க தொடங்கி பிறகு கொஞ்சம் பணம் கிடைத்த பிறகு அவர் திரைப்படம் எடுத்திருக்கிறார். உங்களுக்கு டென்ட் கொட்டாயில பார்த்த அந்த திரை அனுபவம் இருந்தால் தெரியும். ப்ரொஜெக்டருக்கு முன்னாடி ஒரு 1000 வாட்ஸ் அளவில் ஒரு குச்சியை வச்சு எரிய வைப்பாங்க. அந்த வெளிச்சத்துல தான் திரையில படம் மிக தெளிவாக தெரியும், போய் விழும். அப்ப அந்த மாதிரி அவர் முயற்சி செய்து கொண்டிருக்கிற போது கொட்டகை பற்றி எரிந்து தன்னுடைய ஒரே மகனை அந்த முயற்சிக்கு அவர் பலி கொடுத்திருக்கிறார், நடராஜ முதலியார் அவர்கள். அப்ப அதற்கு பிறகு அவரை பற்றிய எந்த விதமான குறிப்புகளுமே இல்லை. தமிழ் ஸ்டுடியோ என்று ஒரு அமைப்பு இருக்கிறது. அருண் என்பவர் அதை நடத்தி வருகிறார். திரைப்படங்கள் சார்ந்த விழிப்புணர்வை உருவாக்குவது. அவர் நடராஜ முதலியார் பற்றிய அந்த ஆய்வை நடத்த வேண்டும். அவர் பிறந்தது வேறு எங்கும் இல்லை, சத்துவாச்சாரியில் தான் என்று சொல்லுகிறார்கள் வேலூரிலே. அவர் பிறந்த வீடு இருக்கிறதா, இடம் இருக்கிறதா, அவர் நடமாடிய தெருக்கள் ஏதேனும் இருக்கின்றனவா என்றெல்லாம் என்னிடம் கேட்டார். நான் எல்லாவற்றிற்கும் தெரியாது தெரியாது என்று பதில் சொல்வதற்கு பதிலாக மௌனமாக வாயை மூடி அமைதியாக இருந்தேன். ஏனென்றால் தமிழர்கள் உண்மையிலேயே வெற்றி தலைகுனிய வேண்டும். நமக்கு வரலாறு இருக்கிறது, ஆனால் வரலாற்று ஓர்மை இல்லை, சுத்தமாக இல்லை. நம்மிடம் இருக்கக்கூடிய முன்னோர்களை பற்றி நாம் யோசிக்கிறோமா? இல்லை. ஏதோ காலத்தினுடைய இந்த நேரத்தில் திடீரென்று வானத்திலே இருந்து குதித்தவை போல எல்லாரும் நினைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தோரணையும் பாங்கும் என்பது இன்றைக்கு பரவி இருக்கிறது. நம்முடைய வரலாற்றை மீட்டுருவாக்கம் செய்வது என்பது ஏதோ புதிதாக இல்லை, ஏற்கனவே இருக்கக்கூடிய வரலாற்றை மீட்டுருவாக்கம் செய்வதுதான். அப்ப திரை என்பது, திரை மொழி என்பது காட்சி வழியாக ஒரு கதையை கடத்துவதுதான். அதற்கு நிறைய பேர் சிரமப்பட்டிருக்கிறார்கள், தங்களுடைய சொத்தை இழந்திருக்கிறார்கள். 1000 பேர் சேர்ந்து காண்கின்ற ஒரே கனவு என்று அதை சொல்வார்கள். 1000 பேர் சேர்ந்து காண்கின்ற ஒரே கனவு. ஆனா அந்த கனவுல வர ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் ஒரு கனவு காண்றார். தொடர்ந்து அப்படியான கனவுகள் அவர்களால் காணப்பட்டு கொண்டே இருக்கின்றன. ஆனால் அந்த கனவு நிஜமாவது என்பது எம்ஜிஆரை தவிர மீது யாருக்கும் கிடைக்காது என்பது வேறு கதை. இப்ப கூட ஒருத்தர் கனவு கண்டுட்டு தான் இருக்காரு, உங்களுக்கு தெரியும். கல்யாண மண்டபத்தில் காண்றாரு, வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்துக்கிட்டு காண்றாரு, அப்புறமா அப்படியே கீழே இறங்கி வராரு. அண்மையில் ஒரு செய்தி படித்தேன், எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. இதை போல ஒரு கேப்ஷன் போட்டு ஒரு செய்தியை போடுவாங்களான்றது எனக்கு நம்பவே முடியாது. அப்படி கனவு காண்கின்ற அந்த நடிகருடைய பெயரை போட்டு நடந்தே சென்று மனோஜுக்கு அஞ்சலி செலுத்தினார். ஏடா அவர் என்ன தேக்கின் போயாடா அஞ்சலி செலுத்த முடியும், இல்லை தவழ்ந்து போய் அஞ்சலி செலுத்த முடியுமா, இல்லை ஓடி ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிற மாதிரி ஓடி போய் அஞ்சலி செலுத்த முடியுமா? நடந்து போய் தானே அஞ்சலி செலுத்த முடியும். பின்னாடி பின்னூட்டத்தில் ஒருத்தர் போட்டிருந்தார், ஏன் காலை போய் வெட்டுனேன் அப்படின்னு போட்டிருந்தார். எனக்கு இது அதை விட பயங்கரமா இருந்துச்சு கேட்கறதுக்கு. என்ன, அதாவது ஊடகங்கள் என்பது ஒன்றை ஊதி 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 பெருக்குகின்ற ஒரு வேலையை செய்கின்றன. ஆனால் அதற்கு அடிப்படையாக இருப்பது என்ன? அந்த ஆசைக்கு அடிப்படையாக இருப்பது என்ன? திரைப்படங்கள். அப்ப திரைப்படங்கள் என்பவை ஒரு கனவு. அந்த கனவை ஆயிரக்கணக்கானவர்கள் சேர்ந்து ஒரே ஒரு கனவை தான் பார்க்கிறார்கள். அது ப்ரீ பிளான்டு ஃப்ரேம்ஸ். அது பாலுமகேந்திரா சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் எனக்கு மிக நெருக்கமான நட்பிலே இருந்தவர். பாலு மகேந்திரா மிக அற்புதமான படங்களை எடுத்தவர். அவரை நினைக்கிற போது எனக்கு 2 செய்திகள் நினைவுக்கு வருகின்றன. ஒன்று, எங்க ஊர்ல தங்கர் பச்சான் 9 ரூபாய் நோட்டு சினிமா எடுத்துட்டு இருந்தார். அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அதில் நான் ஒரு காட்சியில் நடிச்சிருப்பேன். 2 மாடுகளை இப்படி பிடிச்சிக்கிட்டு அப்படியே நின்றுட்டு இருப்பேன். ஒரு வசனத்தை அவர் கொடுத்துட்டாரு, இந்த மாடு இப்படி இழுக்குது, இந்த மாடு இப்படி இழுக்குது. 2த்தையும் பிடிச்சிக்கிட்டு கேமராதார பார்த்து பேசணும் வசனத்தை. தங்கர் வானா தங்கர்னா, இல்லை இல்லை நீங்க நடிங்க,
நீங்கள் வானாங்கெல்லாம் சொல்லக்கூடாது, டைரக்டர் பேச்சை தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவரை பார்க்கறதுக்கு லஞ்ச் டைமில் போகிறார். அப்போ அவரோட அர்ச்சனா உட்கார்ந்துருக்காங்க, மிகச்சிறந்த நடிகை. உண்மையிலேயே ஒரு திராவிட அழகி என்று சொன்னால் கருப்பழகி அர்ச்சனாவை தான் நான் சொல்லுவேன். அப்போ அவங்க உட்கார்ந்துருக்காங்க. நான் போன உடனே 2 பேரும் உட்கார்ந்து தான் பேசிட்டு இருக்காங்க. லஞ்ச் நேரம் போன உடனே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை அறிமுகம் பண்ணார். நண்பர்களே, நீங்க நம்ப மாட்டீங்க, அர்ச்சனா எழுந்து நின்று 2 கைகளால் எனக்கு வணக்கம் செய்தார். நான் அப்படியே ஒரு மாதிரி சிலிப்பாக இருந்தது எனக்கு. ஏன்னா ஒரு எழுத்தாளனுக்கு இவ்வளோ ஒரு மரியாதையை ஒரு நடிகை கொடுக்குறாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி. அப்போ அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, எங்கள் குருநாதர் பாலு சார் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது இது அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே நீங்கள் கட் பண்ணீங்கன்னா இன்னொரு காட்சி, ஞானியினுடைய வீட்டில் அவர் ஒரு வீடு, அதாவது சென்னையில் அவர் இருக்கக்கூடிய வீட்டில் ஒரு கிணறு இருந்துச்சு, கேணி. ஒரு மாதத்திற்கு ஒரு எழுத்தாளரை அழைத்து அங்கே பேச வைப்பாங்க. அந்த எழுத்தாளருடைய புத்தகங்களை அங்கு வைத்து காட்சிக்கு வைத்து வரக்கூடியவர்களுக்கு கையெழுத்து போட்டு தருவார் எழுத்தாளர். அதை வாங்கிட்டு போவாங்க. நான் ஒரு மாதம் என்னை அழைத்தார்கள். நான் போய் பேசிவிட்டு, சரி நீங்கள் ஹாலில் உட்காருங்க, புத்தகங்கள் எல்லாம் வாங்குவாங்க, வாசகர்கள் கையெழுத்து வாங்குவாங்க, போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் கீழே குனிஞ்சு போட்டுட்டே இருக்கிறேன். திடீர்னு நிமிந்து பார்த்தா ரெண்டாவது என் முன்னாடி நின்றுட்டு இருக்கிற நபருக்கு பின்னாடி பாலு மகேந்திரா கையில் என்னுடைய தீட்டு புத்தகத்தை வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கேன். என்னால் நம்பவே முடியல. அப்புறம் நான் எழுந்து நின்னேன். அவர் என்ன சொன்னாரு, என்னுடைய தோளை பிடித்து உட்கார வைத்து, இல்லை நீங்க உட்காருங்க, உட்கார்ந்து கொண்டு நீங்கள் கையெழுத்து போட்டு தந்தால்தான் நான் எடுத்துக்கொண்டு போவேன் என்று அவர் சொன்னார். அப்ப இந்த பண்பாடு, ஒரு படைப்பாளியை மதிப்பது என்பது எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால் இது தமிழ் பண்பாடு. மிகவும் களைப்போடு மோசிக்கீரன் ஒரு அரசனை பார்ப்பதற்காக வந்து அரச கட்டிலேயே உட்கார்ந்து தூங்கி விடுகிறார். அரசன் வந்து பார்க்கிறான். அரச கட்டிலில் உட்காருவது என்பது மிகப்பெரிய குற்றம். நீங்க போய் ராஜா உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த நாற்காலியில போய் நீங்க உட்கார்ந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், சிம்மாசனத்துல, அது மன்னிக்க முடியாத குற்றம். அதே போலத்தான் அரசு கட்டிலில் உட்கார்வதும் மிகப்பெரிய குற்றம். உடனே போய் அரசனுக்கு செய்தி சொல்லுகிறார்கள். அவன் வேகமாக வந்து பார்க்கிறான். வந்து பார்த்தால் மோசிக்கீரன் என்கின்ற அந்த ஏழை புலவன் தூங்கி கொண்டிருக்கிறான். களைப்பு மிகுதி, மிக நீண்ட தூரம் அவன் நடந்து வந்திருக்கிறான். பரிசிலை பெறுவதற்காக வந்திருப்பான் என்று அவருக்கு தெரியும். உடனே ராஜா இப்படி திரும்பி சொல்றாரு. அங்க போர் வீரன் என்ன நினைச்சுக்கிறான்னா, கத்தியெல்லாம் எடுத்துட்டு சொல்றாருன்னு நினைச்சுக்கிறான். ஆனா நம்ம தமிழ் நிறைய பேர் பாடலாசிரியர்கள் என்று பார்த்தால் ஒரு மிகப்பெரிய பட்டியல் இருக்கிறது. இவர்கள் எல்லாமே இலக்கியத்தை கையில எடுத்துக்கொண்டு திரைப்படத்திற்கு வந்து திரைப்படத்தை மேம்படுத்தியவர்கள். ஒரு திரைப்படம் என்பது மக்களுடைய பிரச்சனைகளை பேச வேண்டும். அதுதான் மிக முக்கியமான ஒரு பார்வை. மக்களுடைய சிக்கல்களை என்றைக்கு அந்த திரைப்படம் பேசுகிறதோ பார்க்கிறதோ அன்றைக்குத்தான் அந்த திரைப்படம் ஒரு வெற்றி பெற்ற திரைப்படமாக மாறுகிறது. எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி கட்டிலில் அமர்ந்த பிறகு அவருடைய பேட்டியிலே ஒன்று இன்றைக்கு கூட நான் நினைத்து பார்த்துக் கொள்ளுகிறேன். நான் உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் நாற்காலிக்கு 4 கால்கள் இருக்கின்றன. அதிலே ஒரு கால் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்று அவர் சொன்னார். நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு இலக்கியவாதிக்கு ஒரு அரசியல் தலைவர் தரக்கூடிய இடம் இருக்கிறது, அது சாதாரணமான ஒன்று அல்ல. கருத்தியலை அவர்கள் உருவாக்குகிறார்கள். திருடாதே பாப்பா திருடாதே, இல்லையா, தூங்காதே தம்பி தூங்காதே என்று சொல்லி, தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவனுக்கு ஒரு பெயர் உண்டு என்று சொல்லி, அதுல தானம் வாங்கிட கூசிடுவான், தருவது மேலென பேசிடுவான் என்று நாமக்கல் கவிஞர் பாடுகிறார். தமிழன் என்பது யார்? ஒரு வரையறையை தருகிறார். அப்ப இந்த வரையறைகள் எல்லாமே இணைகின்ற போதுதான் திரைப்படங்கள் அற்புதமான திரைப்படங்களாக உருவாகின்றன. நீங்கள் மிகச்சிறந்த திரைப்படங்களை நினைத்துக் கொள்ளுங்கள். பராசக்தி, கர்ணன், வீரபாண்டிய கட்டபொம்மன், இப்படி நிறைய திரைப்படங்களை நீங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம்.
இந்த திரைப்படங்களில் எல்லாமே வசனகர்த்தாக்கள் மிக முக்கியமாக பங்காற்றி இருக்கிறார்கள், அவர்கள் எழுத்தாளர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பது மிக முக்கியமான ஒன்று. சிவாஜி கணேசன் அவர்கள் இந்த மண்ணோடு மிகவும் நெருக்கமான ஒரு தொடர்பு கொண்டவர். நேஷனல் தியேட்டர் உங்களுக்கு தெரியும், வேலூரில் இருக்கக்கூடிய நேஷனல் தியேட்டர், அந்த தியேட்டருடைய உரிமையாளர் பெருமாள் முதலியார் கூட்டுத்தாக்கில் பிறந்தவர். அவர் நிறைய திரைப்படங்களை அவர் தயாரித்தார், விநியோகஸ்தராகவும் இருந்தார். சிவாஜி அவர்கள்